எக் நூடுல்ஸ் மேகியிலேருந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் மேகி இது மாதிரி பிரேக் பண்ணி போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் வந்தக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மேகி நல்லா உள்ளே போகிற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேகியை நம்ம செப்பரேட்டாக வாட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன்லி சாப் பண்ணியிருக்கிற அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இந்த அனியன்ஸ் நம்ம வதக்கி எடுத்து வச்சதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பேனில் நம்ம 2 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல். வேறு ஏதாச்சும் சாட் மசாலாஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நம்ம அதையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் நம்மக்கிட்ட இருக்கிற மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயில்லையே நம்ம அதை ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆயிலில் அந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகி இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டாக வதக்கி வச்சுருந்த வெங்காயமும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் இந்த மேகியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி முட்டையும் அதில் இருக்குது. ஸோ பேனோட எல்லா சைடையும் நம்ம மேகி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி இது பண்ணால் மினிமம் ஆயில் ஊற்றியே நமக்கு எக் நூடுல்ஸ் மாதிரி நல்லா செப்பரேட்டடாக ட்ரை ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.